அதாவது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற போது மேடையில் அவர்கள் நுழைகின்ற பொழுதே யாரும் மேடையில் பேசக்கூடாது. அன்னைக்கு ஏன்ட்ட அவர் எப்பயுமே ஹார்ட்லெஸ் மைக் கையில் வச்சுட்டே இருப்பார். யாரு? ராமலிங்கம் சார். அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறனால வச்சுட்டே இருப்பாரு. என்னை பேச அழைத்தார்கள். நான் பேசிக் கொண்டிருந்த போது பாரத பிரதமர் உள்ளே வந்தார். அதாவது பாதுகாப்பு நலன் கருதி அவர் வருகின்ற பொழுது யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு. ஏன்னா அவர் மேடையில் வரும்போது எல்லா தலைவர்களையும் பார்த்து கும்பிடணும், பார்வையாளர் பார்த்து கும்பிடணும், அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் கே.பி. ராமலிங்கம் என்கிட்ட அருகில் அண்ணன் வந்துட்டாரு, பாரத பிரதமர் உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சில தொலைக்காட்சிகளில் அதை திரித்து மைக்கை என்னிடம் பிடிங்கினார்கள் என்று தவறான பயன்படுத்தினார். அது தவறு. அவருக்கு ஹார்ட்லெஸ் மைக்க கையில வச்சிருக்காரு. எப்பயும் அண்ணன் அப்படின்னு சொன்னதுதான். அதை தவறா சில டிவிகள் தொலைக்காட்சிகள் இப்படியெல்லாம் தவறான செய்தியை வெளியிடுகின்றன. அது வருந்தத்தக்கது.